7 Sanskrit New NCERT syllabus தீபகம் புக்கினுடைய லெசன் 10 தான் பார்க்க போறோம். தசமஹ பாட்டஹ. லெசனோட பேரு தசமஹ கஹ. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இல்லையா? 10th லெசன்ல என்ன கேட்குறாங்க? தசமஹ கஹ, 10வது யாருன்னு கேட்குறாங்க. இந்த 10th ஒன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஐ போஹு गत सप्ताहे संस्कृत ओलंपियाड परीक्षा अभवत तत्र के भागं गृहीतवन्तः. गत सप्ताहे அப்படின்னா லாஸ்ட் வீக்னு அர்த்தம். போன வாரம் சன்ஸ்கிருத ஒலிம்பியாட் பரீட்சா அபவத், சன்ஸ்கிருத் ஒலிம்பியாட் பரீட்சா நடந்தது. தத்ரகே பாகம் கிரஹித்தவந்தக, யாரெல்லாம் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்க. மகோதய் வயம் சர்வே பாகம் கிரஹித்தவந்தக, நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். தத்ர கஹ பிரதமம் ஸ்தானம் பிராப்தவான். ஸோ அப்போ அதில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தது? பிரதமம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்னு அர்த்தம், ஃபர்ஸ்ட் பிளேஸ். பிரதமம் ஸ்தானம் பிராப்தவான். மகோதயே வித்யாதரஹ பிரதமம் ஸ்தானம் பிராப்தவான். ஸோ வித்யாதர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிநந்தனம். தர்ஹி த்விதீயஹ கஹ. சரி, ஓகே, வெரி குட். தர்ஹி அப்படின்னா த்விதீயஹ, ரெண்டாவது பிளேஸ் யாருடையது? மகோதய சா பிரீத்திஹி. ஸோ இந்த சான்றது கேர்ளை மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ பிரீத்திஹி வந்து செகண்ட் பிளேஸ் எடுத்தாங்க. அரே பஹு சுந்தரம் தஸ்யாக அபி அபிநந்தனம். தர்ஹி திருத்தியே ஸ்தானே கஹ காவா அஸ்தி. அரே பஹு சுந்தரம், ஓ ரொம்ப நல்லா இருக்கு. தஸ்யாக அபி அபிநந்தனம், திரும்பவும் உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். தர்ஹி அப்படின்னா திருத்தியே ஸ்தானே, மூணாவது பிளேஸ். கஹ காவா அஸ்தி, யாரா இருக்காங்க? மகோதய திருத்தியம் ஸ்தானம் ஹேமலதா பிராப்தவதி. மூணாவது பிளேஸ் வந்து யாருக்கு கிடைச்சது? ஹேமலதாக்கு கிடைச்சது. அஸ்து தஸ்யாக அபி அபிநந்தனம். ஓ அப்படியா, திரும்பவும் உங்களுக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்றேன். அந்நிய கே அபி கிமப்பி ஸ்தானம் பிராப்தவந்தக கிம். ஸோ மற்ற ஸ்தானம், மற்ற பிளேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யார் யாருக்கு கிடைச்சது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. மகோதயே அகம் சதுர்த்தக அஸ்தி, நான் வந்து 4th பிளேஸ் வாங்கினேன். மகோதயே அகம் பஞ்சமி அஸ்தி, நான் 5th பிளேஸ். மகோதயே அகம் நவமி அஸ்தி, நான் 9th பிளேஸ். இந்த மாதிரி அவங்க எடுத்த அந்த பிளேசஸ் என்ன அவங்க பிளேஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சதோ அதை வந்து பசங்க எல்லாருமே சொல்றாங்க. அஹோ உத்தமம் பவத்பியஹ சர்வேபியஹ ஆசீர்வாதாக. தர்ஹி தசமஹ கோ அஸ்தி போ. அஹோ உத்தமம், அப்படியா, ரொம்ப வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பவத்பியஹ சர்வேபியஹ, என்கிட்ட இருந்து உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம், நான் உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. தர்ஹி தசமஹ கோ அஸ்தி போ. அப்ப 10th பிளேஸ் யார் வாங்கினதுன்னு கேட்குறாங்க. தசமஸ்ய விஷய வயம் நா ஜானிமஹ ஸ்ரீமன். ஸோ 10வது பிளேஸ் யார் வாங்கினாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சில்ட்ரன் எல்லாருமே சொல்றாங்க. சிந்தா மாஸ்து வயம் அத்திய தசமஸ்ய விஷய ஏகாம் கதாம் படாமஹ. ஸோ கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அத்தியே தசமஸ்ய விஷய, ஸோ 10வது விஷயத்தை பத்தி. ஸோ 10 லெசனோட பேர் இல்லையா, தசமஹ கஹன்னு பார்த்தோம், 10வது யாருன்னு பார்த்தோம். அதை பத்தி ஒரு லெசன் படிக்கலாம், ஏகாம் கதாம் படாமஹ, ஒரு கதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு டீச்சர். ஸோ கதை என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஏகதா தச பாலகாக ஸ்நானானாய நதீம் ஆகச்சன். ஏகதா தச பாலகாக. ஸோ ஒரு தடவை என்ன நடக்குது? 10 பிள்ளைங்க, 10 பசங்க ஸ்நானானாய, அதாவது குளிக்கிறதுக்காக, நதீம் ஆகச்சன், குளிக்கிறதுக்காக நதிக்கு வராங்க. தே நதி ஜலே சிரம் ஸ்நானம் ஆக்குருவன். ஸோ அந்த நதி ஜல, இந்த நதியில் இருக்கிற தண்ணியில் அவங்க வந்து சிரம் ஸ்நானம், ரொம்ப நேரம் லாங் பாத் வந்து எடுக்கிறாங்க. ததஹத்தே தீத்தர்வா பாரம் கதாக. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீத்தர்வா அப்படின்னா ஹேவிங் கிராஸ் பண்ணி, பாரம் கதா அடுத்த அதர் சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நதியினோட அதர் சைடுக்கு வந்துட்டாங்க. ததா தேஷாம் நாயக்கஹ அப்ரிச்சத். ஸோ அப்போ அவங்களுடைய நாயக்ககனா அவங்க லீடர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கேட்குறாரு, அப்பி சர்வே பாலக்காக நதீம் உத்தீர்னாக. அப்பி சர்வே பாலக்காக, ஸோ நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணோம், நதியில் இறங்கணும். தீர்னா ததா கஷ்டித் பாலகஹ சர்வான்
ஸோ சாரி, அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ எல்லாருமே கிராஸ் பண்ணி வந்துட்டீங்களா, இப்போ நம்ம இறங்கின எல்லாருமே கிராஸ் பண்ணி உத்தீர்ணாக அப்படின்னா கிராஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே ஒரு பையன் என்ன பண்ணுறான், ததா கஷ்டித் பாலகः சர்வான் பங்க்தௌ ஸ்தாபயித்வா அகன்யத். ஸோ அப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, சர்வான் பங்க்தௌனா ஒரு ரோல எல்லாருமே ஒரு ரோவாக நிற்க வச்சு, ஒரு லைனில் நிற்க வச்சுட்டு, ஸ்தாபித்வானா அவங்கள எல்லாருமே நிற்க வச்சுட்டு, அகன்யத் கவுண்ட் பண்ணுறான். ஏகம் द्वे त्रीणि चत्वारि पञ्च षट् सप्त अष्ट नव इति. அவன் என்ன பண்ணுறான், எல்லாருமே நிற்க வச்சுட்டு கவுண்ட் பண்ணுறான். கவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. சக ஆத்மானம் ந அகன்யத். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவனை கவுண்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லாரையும் கவுண்ட் பண்ணுறான். சக ஆத்மானம், அதாவது அவனையே, ந அகன்யத் அவனை கவுண்ட் பண்ணலை. அத்தக சக அவதத் அரே வயம் நவ ஏவஸ்ம பஹு. என்ன சொல்கிறான், அப்படி கவுண்ட் பண்ணிட்டு அவன் சொல்கிறான், அரே, ஸோ எல்லாரும் கேளுங்க, வயம் நவ ஏவஸ்மஹ பூ, நம்ம 9 பேர் தான் இருக்கோம், தசமஹ நாஸ்தி 10வது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பரஹ அபி பாலகः புனः ஆத்மானம் தியக்துவா அந்யான் பாலகான் அகன்யத். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் என்ன பண்ணுறான், புனக திரும்பவும், சரி நீ கவுண்ட் பண்ணது தப்பாக இருக்கும், நான் கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனும் ஆத்மானம் தியக்துவா அவனை விட்டுட்டு அந்யான் பாலகான் அகன்யத் மற்றவங்களை எல்லாமே கவுண்ட் பண்ணுறான். ததாபி நவயேவ ஆசன், இப்பயும் கூட 9 பேர் தான் இருக்காங்க, 9 மெம்பர்ஸ் தான் அங்கே நிற்கிறாங்க. அத்தகத்தே நிச்சயம் அக்குருவன் எத் தசமஹ நத்யாமக்னஹ. ஸோ அதனால அவங்க எல்லாருமே நிச்சயம் அக்குருவன் எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க, அந்த 10வது பர்சன் எத் தசமஹ 10வது பர்சன் என்ன ஆயிட்டாங்க, நத்யாமக்னஹ நதியில் முழுகிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. டிசைட் பண்ணதுனால தே விஷனாக தூஷ்ணீம் அதிஷ்டன். ஸோ அந்த மாதிரி ஒருத்த முழுகிட்டான் அப்படின்னு யோசிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, விஷனாக ரொம்பவும் சோகமாக, தூஷ்ணி ரொம்ப சைலண்ட்டாக அங்கேயே அவங்க நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப சைலண்ட்டாக ஆயிட்டாங்க. ததா கஷ்டித் பதிக்கஹ தத்ர ஆகச்சத். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டிராவலர், ஒரு வழிபோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வழிபோக்கர் அந்த பக்கமாக போகிறார். ததா கஷ்டித் பதிக்கஹ தத்ர ஆகச்சத். சக தான் பாலகான் துக்கிதான் திருஷ்டவ அப்ருச்சத் ஐ பாலகாக யுஷ்மாக்கம் துக்கசிய காரணம் கிம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் பாலகான் இந்த பாலகர்கள் இந்த குழந்தைங்க எல்லாமே துக்கிதான் திருஷ்டவா ரொம்ப சோகமாக தென்படுறாங்க இல்லையா பார்க்கறதுக்கு, அதனால அவர் கேட்குறாரு, ஐ பாலிக்காக ஏ குழந்தைகளே, சாரி ஐ பாலகாக குழந்தைகளே, யுஷ்மாக்கும் துக்கசிய காரணம் கிம் உங்களுடைய துக்கத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறார். பாலகானாம் நாயக்கः அகதயத் வயம் தச பாலகாக ஸ்நாத்தும் அகதாக இதானிம் நவயேவ ஸ்மஹ ஏகஹ நத்யாம் மக்னஹ இதி. அப்போ அதனுடைய லீடர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, நாங்கள் 10 பேர் வயம் தச பாலகாக ஸ்நாத்தும் ஆகதாக குளிக்கிறதுக்காக வந்தோம். இதானிம் நவயேவ ஸ்ம இப்போ வந்து 9 பேர் தான் இருக்கிறோம். ஏகஹ நத்யாம் மக்னஹ ஒருத்தர் வந்து நதியில் மூழ்கிட்டாங்க, இதனால தான் நாங்கள் சோகமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பதிக்கஹ தான் அகன்யத். இப்போ அவர் என்ன பண்றாரு, இந்த டிராவலர் அவர் கவுண்ட் பண்றாரு. தத்ர தச பாலகாக தூ ஆசன், அங்க 10 பேர் தான் இருக்காங்க. சக நாயகம் ஆதிஷத் துவம் பாலகான் கண்யன். ஸோ இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, நாயகம் அந்த லீடர் கிட்ட ஆதிஷத் அப்படின்னா ஆர்டர் பண்றாரு, இல்லை சொல்றாரு, என்ன சொல்றாரு, துவம் பாலகான் கண்யன், இப்போ நீ வந்து கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சக நவ பாலகான் ஏவ ஆகன்யன், திரும்பவும் அவன் என்ன பண்றான், 9 பேர் தான் கவுண்ட் பண்றான். ததா பதிக்கஹ அவதத் தசமஹ துவம் அசி இதி. ஸோ என்ன சொல்றாரு, அப்போ அந்த டிராவலர் சொல்றாரு, 10வது நீ தான், தசமஹ துவம் அசி இதி. தத் ஸ்ருத்வா சர்வே பிரஹஷ்டாக பூத்வா ஆகத்தியன். ஸோ அப்போ இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப டிலைட் ஆகி ரொம்ப ஹாப்பி ஆகி என்ன சொல்றாங்க, தசமஹ பிராப்தக தசமஹ பிராப்தக இதி, 10வது ஆள் கிடைச்சிட்டான் 10வது ஆள் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. தத்தக சர்வே மிலித்வா ஆனந்தேன கிரகம் ஆகச்சன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி. தசமஹ கிம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 10வது பர்சன் யாரு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க,
ஸோ அப்போ இந்த ட்ராவலர் என்ன சொல்கிறாரு, நீ தான் 10வது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப வந்து ஃபன்னியான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது, இருந்தாலும் இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு ஃபன்னியான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சில்ட்ரன் ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். திரும்பவும் ரீட் பண்ணி நியூ வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.